சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள்தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உளுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லு காய போடும்போது கோழி மேஞ்சா அவங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுருக்க வைர கம்மல கலட்டிடுவாங்க. எப்பேற்பட்ட பரம்பரை. அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சாமா வாங்கலான்னு வந்தேன். ₹1,00,000 மொழி எழுதலான்னு வந்திருக்கிறேன். பார்த்து எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா. சில்லறையை விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க, பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிகிட்ட பேசலாமா? என்கிட்டயே பேசலாங்க. நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியை விட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம். இது அக்கவுண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரைய. இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசுனங்க. புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து ஏந்தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. ஏசி இல்லையா? பவர் கட்டா? விவஸ்தையே இல்லை. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு எல்லாத்துக்கும்? எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கில் எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? லட்சத்துக்கு 200 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டே இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சுங்க எனக்கு. ப்ளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் யூ ஜோக்கிங்? தமிழே கேக்குறேன். விளையாடுங்களா? இப்போதானே சார் ₹1,00,000 கொடுத்தேன். இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? ராயில பாருங்க சார், மறந்து இருப்பீங்க. கடையில பணம் இருக்கும், இல்லாம இருக்கும். அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 ஆச்சு சார். 10 மணிக்கு தானே கடை திறப்பீங்க? ஆமா. நான் தான் முத பில். ஆமா, உங்க பில்லு தான் சார் முதல் பில். அங்க ₹1,00,000 இருக்கா இல்லையா பாருங்க. பணம் இருக்கும், இல்லாம இருக்கும் சார். நான் அதை சொல்லல, நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார் நான் சொல்றேன். பிபியா? கத்தாதீங்க, டேஞ்சர். போலீஸ் நம்பர் என்ன? காவல் 100. ஹலோ பொலிட்டிஷியன், நான் வீணா ஜூலின்னு பேசுறேன். இங்க ஒரு பெரிய சிட்டி நடந்திருக்கு. இம்மீடியட்டா வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேக் இட் ஸ்னாப்பி. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸா? ஹலோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? ஆமா சார். யாராவது ½ an hourக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து ₹1,00,000 டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானிங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? ஓஎஸ் வால்ட் பண்ணாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100. எல்லாம் 100 சாமே. நம்பர் சார் ஓஎஸ் தரலாமே. 1 minute சார். சொல்லுங்க சார். 27. தேங்க்யூ சார். சார், அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார் இப்ப? எடுத்து வைங்க சொல்றேன். ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒண்ணா இருக்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார், நீங்க போகலாம்.
முதலாளியை கேட்காம இதெல்லாம் கொடுக்கக்கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் 200 rupees கொடுங்க. கொடுங்க சார். பில் பில். தேங்க்யூ சார். இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குற. சோறு போட்டு மாசம் 15 ரூபா கொடுக்குறாங்க. கட்டுப்படி ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர்ற? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். சசர ஒரேடியா கெஞ்சிடாத. இது ஆட்டுக்கு. நம்ம தோட்டது ஒண்ணும் இல்லையே. இப்ப யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்லை. ஏன் எப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ஒத்த ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? ஓ, அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா?
சரியா இருந்துச்சுல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னாமா வேணுமா ஒன்னும் வரையா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். போச்சு போறாங்க. பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்காது. நீ ஒண்ணு பண்ணு, நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நான் வேலை தரேன், எனக்கு தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கரெக்ட் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன்? எங்க வீட்டுல ஆடுங்க இருக்கு. அப்ப நான் வரேன். உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கலை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அங்க போ. என் பலகை போட்டு உட்காந்துருக்கிட்ட போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினால முடி கீழே தான் விழுகுது, நீ வெட்டினால முடி கீழே தான் விழுகுது. நீயாச்சும் இதை வித்துற. அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா என்ன திரும்ப வளரா? அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா சார்? இதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். வளர்ந்தா வந்துருவோம்யா, நீங்க வெட்ட வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒன்னா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்காருங்க. என்ன சார் இது? நான் உங்க தலையை பார்க்கணும், நீங்க என் தலையை பாக்குறீங்க. ஜானி நீங்க? ஜானி வருவாரு. அவருக்கு கஸ்டமர் ஆச்சே, நானே முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்கள முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வருவாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சு போகும். ஏன்னா சேவை மட்டும் தானே, தலை ஒழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு 4-5 ஜடையா போடலாம். ஜானி விளையாடு, நீ விளையாடு. சார், நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு. முதல்ல வெளியே அனுப்புங்க. சும்மா சின்ன அப்படித்தாண்டா. உன் முறை யாரா சின்ன பிடிப்பா? ஜானி என்ன விளையாடியா? என்ன இருக்க மாதிரி எதுக்கு வந்தீங்க? முடி வெட்டிக்கு வந்தீங்களா இல்ல? விளையாட வந்தேன். இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன். உட்காருங்க. நான் உட்காரு, நீங்க வெட்டுங்க. இத கழுத்து வரைக்கும் போத்துறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிங்க யாரும் இல்ல, தனியானதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பார்க்க வேண்டியிருக்கேன். அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. வருவேன். நான் பாதியிலே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டியா? கடைக்கு வருவேன். நான் கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி என்ன கூட ஏன் எழுத்தாப்புல கடை போட்டுறேன். வேணாம், எடுத்துருப்பா. ஒரு கட்சி தான் இருக்குதா? புதுசா இருக்கே. இதுக்கு முன்னாடி இவ்வளவு பூ இங்க இருந்தது இல்லையே. ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருமா இவ்வளவு பூ. யாரு? யாருன்னு பேர் தெரியல. இந்த லெட்டர் கொடுத்துட்டு போனாரு. இங்க அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகர ஆச்சரியமா இருக்குல்ல?
அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல உங்க பக்கத்துல என்னால நெருங்க முடியல. இன்னைக்கு என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? மனசுக்கு நிம்மதி வேணும்னா தனியா இங்க வந்துருவேன். அடிக்கடி நான் இங்க வருவேன். அப்போ அடிக்கடி உங்க மனசு நிம்மதியாக போயிடுமா? தப்பா நினைக்காதீங்க, சும்மா விளையாட்டு கேட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? வேற யாரும் வரலையா? எனக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லை. ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானே? ஐ எம் சாரி. பரவாயில்ல. உங்க பாட்டெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். ம்ஹும். அதிகமா பேச நினைக்காதீங்க. உங்க பாட்டு நான் கேட்கும்போது யாராவது முதுகில கத்தியால குத்தா கூட எனக்கு வலிக்காது. ஐயோ, அப்படின்னு என்னால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. சேச்சே. ஆமா, நீங்க இங்க எப்படி? நானும் என் தொழிலும் ஏன் கேக்குறீங்க? நான் என் தொழில் சம்பந்தமா எப்பப்போ எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. பாவம், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுக்க முடியாம ஏமாந்துட்டீங்கல்ல. அதுக்கு பரிகாரமா தான் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன். அது நீங்களா? நீங்க நடந்துகிட்ட முறை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? ஜானி. ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேரு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? ஜனங்க மந்திரிகளை பார்த்த உடனே மனு கொடுக்குற மாதிரி நடந்துக்க நினைக்காதீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் பாடணும். அதை நான் மட்டும் தனியா உட்காந்து கேட்கணும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி நான் பெருமைப்படணும். உங்க ஆசை நிறைவேறது கஷ்டம்தான். நான் மாட்டேன்னு என்ன செய்வீங்க? மடியா இவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடான்னு என் கன்னத்துல நானே அறிஞ்சுக்குவேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, அவன் வீட்டுல ஏக்லி பண்ண சொன்னது நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுல இருந்து பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ, அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தி வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ என் கூட கிடைக்குவா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குற. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே, இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க சார்.
என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே? Thank God. பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். வீட்டுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் டி. ஜாக் பாட்டு எக்கடி இருக்கிற? ரெண்டு లోపల రండి. చూసి రండి. పెద్ద వీడు ఎవడా? రండి రండి. ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మనవాడు நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి నీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి? తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ செய்யற இந்த தொழில் தான் இவர கண்ணை உறுத்துது. ஏதோ பரம்பரை தொழில விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இந்த ஹாபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரு. இந்த இடத்துல கவனிச்சியா? ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாலையா? என்ன ஆச்சு? మీకు 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 ஜெயமாலினி తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் தெளிச்சிட வேண்டியதான். நல்லா ஆடியானி. சரிவா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అన్నగారు అప్పుడు సార్ నాయుడు గారు, గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தில் நான் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கு நாகு எப்பவும் ராசி உந்தி. கையடு என்ன மிருகம் சொல்லிட்டு ஏன் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, பணம் இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போட கழுதேன்னு. அதான் நான் சேஸ்குனி இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை நாகு உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் நாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை செப்டாரா? ஈ பங்களாவே நாக்கு இஷ்டாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறதுல என்னப்பா தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து ஒத்து ஒத்து, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவாலண்டா என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறதும் ரிஜிஸ்டர் பண்றதும் நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாங்கிச்சான் சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிங்க. ஜெயமாலினி என்ன பேர சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. மேட்டர் ஓவர். ஒரு 10 நிமிஷம் பொறுங்க.
எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். வரட்டும் வரட்டும். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போனோம். நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க சேம் 7 lakhs rupees. செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakhs rupees சொன்னேன். பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டு சரி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேரா வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். எல்லா பூ பறிச்சுட்டு போயிருக்கேன். உன்னை யார் பூ பறிக்க சொன்னா? நான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் 10, சிகப்புல 7. 1 2. பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க? ஏன்றா எண்ணல நான் கண்ணு கலந்து வந்து பறிச்சிட்டு போயிடும். இப்ப நீ பறிக்கல. மொத்தம் 17 இருந்தது. இது யார் பறிக்க சொன்னா? 1 2 3. என்ன 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 பாக்குற? நீங்க ரொம்ப கருமி போல் இருக்க. கருமையா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. புறத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு கேளு. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா. நான் சும்மா தர்றேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ. நல்லா இருக்கு. 50 பைசா. இனிமே என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல, அப்புறம் தரேன். அம்மா, உனக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். குட். அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். அப்போ யாருப்பா அது? ஒண்ணு தானே? யாரு ஜானி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது.
கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடகி. நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னைய ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போறாங்களோ உனக்கு என்ன? ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கூட அந்தமான் இந்தமான் போயிடுறேன். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போய் சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான்.